அன்பர்களுக்கு வணக்கம். இது BBC தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் LR ஜெகதீசன். சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தமது தரப்பில் சேகரிக்கப்பட்ட புலனாய்வு தகவல்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பிரெஞ்சு பிரதமர் ஜான் மேரக் ஏஹோ தெரிவித்துள்ளார். அப்படி தங்களால் சேகரிக்கப்பட்ட புலனாய்வு தகவலின்படி சிரிய அரசாங்கம் கடும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கந்தகத்தன்மை வாய்ந்த நச்சு வாயுக்களை உருவாக்கவல்ல 1000 டன்களுக்கும் அதிகமான ரசாயன வினையூக்கிகளை சேமித்து வைத்திருந்தது தெரிய வருவதாக பிரெஞ்சு அரசாங்க வட்டாரங்கள் கூறுகின்றன. சிரிய தலைநகர் டமாஸ்கஸுக்கு அருகே 12 நாட்களுக்கு முன்பு நடந்த ரசாயன தாக்குதலுக்கு உரிய காத்திரமான சர்வதேச பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேட்டோவின் செயலாளர் நாயகம் ஆந்திரேஸ் ஃபா ராஸ்முசன் தெரிவித்திருக்கிறார். We believe that these unspeakable actions which claimed the lives இந்த ரசாயன தாக்குதலில் மிக மோசமான கடுமையான கண்டனத்திற்குரிய கேவலமான செயல் என்று வர்ணித்த அவர், இதற்கு சிரிய அதிபர் அசாதின் படைகளே காரணம் என்று தனிப்பட்ட முறையில் தமக்கு நம்ப முடிவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உயிரிழந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். அன்பர்களுக்கு வணக்கம். இது BBC தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை. ஜப்பானின் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்திலிருந்து கசிந்த கதிர்வீச்சுகள் முன்னர் எண்ணப்பட்டதை விட மிகவும் மோசமாக இருக்கும் என்பது சரியல்ல என்று அரசு உறுதிபட மீண்டும் மக்களுக்கு சொல்லியுள்ளது. トラブルが続いている福島第一原発の汚染水問題については東電任せにせず、அந்த அணுமின் நிலையத்தை முழுமையாக சுத்தப்படுத்த உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ஷின்சோ ஆபே தெரிவித்துள்ளார். அணு உலையிலிருந்து வெளியேறிய மாசடைந்த நீரை தேக்கி வைத்துள்ள கொள்கலனிலிருந்து கதிர்வீச்சு கசிவு 18 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் இதன் காரணமாக 4 மணி நேரத்திற்குள் அதனால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழக்க நேரிடும் என்றும் டோக்கியோ மின்சக்தி நிறுவனம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூறியது. சிரியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ராணுவ ரீதியில் தலையிடுவதை பெரும்பான்மையான பிரிட்டிஷ் குடிமக்கள் விரும்பவில்லை என்று BBC எடுத்திருக்கும் கருத்து கணிப்பில் தெரியவந்திருக்கிறது. சிரியாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதி கோரிய தீர்மானத்திற்கு எதிராக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகமானவர்கள் வாக்களித்த செயல் சரியானது என்று இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 71% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். BBC தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம். பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் மீது கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2007ஆம் ஆண்டு ஒரு பள்ளிவாசலை முற்றுகையிட்ட சம்பவம் இடம்பெற்ற பொழுது தீவிரவாத கொள்கைகளை கொண்டிருந்த மதகுரு ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே காவல்துறையினர் அவர் மீது கொலை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார்கள். நாட்டின் முன்னாள் பிரதமர் பேனசீர் புட்டோ கொலை தொடர்பாகவும் அவர் வழக்குகளை எதிர்கொள்கிறார். வங்கதேசத்தின் போர்க்குற்ற தீர்ப்பாயத்தில் இஸ்லாமிய கட்சியின் தலைவர் மீதான வழக்கு நடைமுறைகள் மிக ஆழமான குறைபாடுகளுடையது என்று கருத்து தெரிவித்திருந்த ஹியூமன் ரைட் வாட்ச் அமைப்பின் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கக்கூடாது என்று அந்த போர்க்குற்ற தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் பிரிந்தபோது நடந்த போர்க்குற்றங்களுக்காக அந்த குறிப்பிட்ட இஸ்லாமிய கட்சியின் தலைவர் நடவடிக்கை 90 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போர்க்குற்ற தீர்ப்பாயம் கடந்த ஜூலை மாதம் தீர்ப்பளித்திருந்தது. ஆனால் இதில் சர்வதேச அளவுகோல்கள் கடைபிடிக்கப்படவில்லை என்று ஹியூமன் ரைட் வாட்ச் அமைப்பு தெரிவித்திருந்தது. BBC தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை